அகத்தியர் அருளிய பீஜ மந்திரங்கள். நங் சிவாய நம. விரும்பிய புத்திர பாக்கியம் கிடைக்கும். அங் சிவய நம. இயல்பாக தேக நோய் தீரும். வங் சிவய நம. யோக சித்தி காணலாம். உங் சிவய நம. ஆயுள் விருத்தி. ஓம் அங் சிவய நம. ஐம்பூதங்களின் மேல் கட்டுப்பாடு உண்டாகும். கிளி சிவய நம. உலகவசியம் உண்டாகும். க்ரீம் நமச்சிவய. நினைத்தது நடக்கும். ஐ உம் நமசிவய. புத்தி வித்தை நல்கும். கிளி உம் நமசிவய. பிறப்பின்மை நல்கும். நமசிவய. அமுதம் கிடைக்கும். நமசிவய. உங் நமசிவய. நாட்டில் உள்ள வியாதிகள் சுரம், இந்த கொரோனா போன்ற அந்த எல்லா விதமான நோய்களும் தீரும். நமசிவய. சிங் வங் நமசிவய. 64 பிறவிகளும் தீரும். நமசிவய. வங் வெற்றி கிடைக்கும். சங் உம் சிவய. சந்தானம் உண்டாகும். சிங் ரீம் சிவய. வேதாந்த ஞானி ஆவார். உம் ரிம் சிவய நம. மோட்சம் கிட்டும். அங் நங் நமசிவய. தேக சித்தி உண்டாகும். ஔ உம் சிவய நம. கைலை வாழ் குருவை காணலாம். ஓம் சிவய நம. இறப்பை வெல்லலாம். லங் ரீ ரீ உங் நமசிவய. தானியங்கள் கொழிக்கும். சிவய நம. ஓம் வாணிபம் செழிக்கும். ஓம் அங் முங் சிவய நம. சாத்வீக குணம் உண்டாகும். ஓம் ஸ்ரீ உம் சிவய நம. தரவான்களை வசியமாக்கும். ஓம் நமசிவய. தலைவலி பாரம் நீ. ஓம் அங் சிவய நம. நெருப்பினிலே பிரவேசிக்கலாம். துங் நமசிவய. எதிரியின் நண்பர்களுக்குள் பகைமை உண்டாகும். ஓம் கங் சிவய. சக்தி அருள் உண்டாகும். ஓம் சிங் சிவய நம. ஸ்தம்பனம் உண்டாகும். ஓம் பங் சிவய நம. பேசாத பிரம்ம அக்ஷரம் அறியப்படும். ஓம் யங் சிவய நம. சங்கடங்கள் தீரும். ஓம் மாங் சிவய நம. வருணன் மூலம் ஐஸ்வர்யம் உண்டாகும். ஓம் மங் நமசிவய. கடல்களை வற்றச் செய்யும் ஆற்றல் உண்டாகும். கிங் ஓம் நமசிவய. யாவரும் வசியமாவார். ஓம் மங் யங் சிவய. விஷங்கள் பறந்தோடும். அங் ரங் ஓம் சிவய. கடலை தாண்டி வானத்தில் பறக்கலாம். ஓம் அங் சிங் சிவய நம. ஸ்வர்க கன்னியரை காணலாம். ஓம் பங் சிங் சிவய நம. முக்குணத்தை வெல்லலாம். க்ரீம் நமசிவய. விஷம் முறியும். காணாத காட்சி காணலாம். ஐ உம் சிவய நம. 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் அறியலாம். வங் சிங் ஓம் சிவய. தேவர்கள் தரிசனம் கிடைக்கும். சங் சிவய நம. விஷத்தால் இறந்தவர்களை எழுப்பலாம். ஓம் தும் சிவய நம. ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகியவை செய்யும் அனைத்து கடவுளையும் நாம் காணலாம். ஹீம் பம் க்ரீம் ஓம் சிவய நம. பெரிய நிலப்பரப்புகளுக்கு அதிபதி ஆவான். சிங் சிவய நம. தென்னை மரத்தை வளர்க்கலாம். வங் சிவய நம. மழையில் நனையாமல் செல்லலாம். சிவய ஓம் ஸ்ரீயும். மழையை நிறுத்தலாம். கிளி ஓம் சிவ. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். ஓம் கங் சிவ் ஓம் சிவய. கடனில் மேல் நடக்கலாம். சங் யவ் சிவம. ஓடும் நீரை நிறுத்தி அதன் மேல் நடக்கலாம். மங் நங் சிங் சிவய. பிசாசுகளையும் ராட்சசர்களையும் அடக்கலாம். ஓம் புரோம் சிவய. அமுதத்தை சுவைக்கலாம். ஓம் ஐ உம் சிவய. மோனத்தில் இருக்கலாம். முனிவர்களை தரிசிக்கலாம். ஓம் உம் ஸ்ரீ சிவய. ககன விமானம் கண்முன் தோன்றும். ஊங் தெங் ஓம் சிவய. பஞ்சதர் வந்து பலன் தரும். கங் உங் கிங் நசி ஓம். காமதேனு வந்து பலன் தரும். சங் சிவய நம. தேவர் அரங்கம் கண்முன் தோன்றும். மங் சிவய ஓம் நம. இச்சாசக்தி முன் தோன்றி அபயம் அளிப்பாள். ஸ்ரீ உம் சிவய. விஷ்ணு அபயம் அளிப்பார். சங் ஸ்ரீ உம் அங் சிவய நம. கைலே வளர்நாதர் முன் தோன்றுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து பீஜ மந்திரங்களும் அகத்திய பெருமான் அருளியது. நமக்கு தேவையான பீஜ மந்திரங்களை நாம் முறையாக குருவிடம் உபதேசம் பெற்று பின்புதான் இதை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு முழு பலன் நமக்கு கிடைக்கும்.
நமக்கு குரு கிடைச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்க சிவாலயம் சென்று முதல்ல சிவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அகத்தியர் படம் இருந்தாலும் சிலை இருந்தாலும் வீட்டில் வச்சுட்டு சிறு படையல் போட்டு அன்னைக்கு பூஜையை தொடங்கலாம். பூஜை தொடங்குற அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் போன்றவை இருக்கக்கூடாது. வளர்பிறையில் தொடங்குறது ரொம்ப நல்லது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் 1,00,000 தடவை ஆகும், இல்லை 11,00,000 முறை சொன்னால் மட்டும்தான் சித்தி ஆகும். அதனால் நம்ம உடனே அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிட்ட உடனே நமக்கு